ஆமென் ஆமென். அல்லேலூயா. சகோதரிகள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகோதரிகள் மட்டும், சகோதரர் மட்டும் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். சகோதரியை விட சகோதரிகள் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படிதான் இல்லையா? சகோதரிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லி ஆமென் சண்டை உண்டு பண்ண விரும்பல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரிகளுக்கு சொல்கிறாங்க, அப்படிதான் பேர் சொல்கிறீங்க. ஆமென். அவங்க கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கூடுதல் தான், அவங்க சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்ட் சபையின் சார் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. காலை ஆராதனையில் தெளிவாய் நம்மோடு அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். இப்போதும் நம்மோடு கூட நிச்சயமாகவே பேசுவார். அல்லேலூயா. இல்லை கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் ஏசப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமாக. தாகமுள்ள உண்மை தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் பாய்க்கிற வந்திருக்கிறபடியால் கண்களை மூடி என்னோட பேசுங்கப்பான்னு கேளுங்க. நல்ல பிதாவே, உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக எங்கள் பேசுவது காய் ஸ்தோத்திரம். தாவே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 மேனி விளையை காண செய்வீராக. அடியனை சிறு நிலையை மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். மலையாளத்தில் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம். நீ அநாதை இல்லை. அல்லேலூயா. நீங்க அநாதை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அநாதை இல்லை. பின்னாடி முறைச்சி பார்க்குறாரு. ஆமென். எனக்கு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைகளுக்கு எப்படி அநாதை அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை சொந்தங்கள் பந்தங்கள் இருக்குது, ஆமென், நான் அநாதை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் கூட மறுபக்கம் இருதயம் சொல்லு நான் அநாதை. ஆமென் சொல்லுங்க. இருதயம் சொல்லும் நான் அநாதை. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் அநேக இடங்களில் நாம் தனிமையாய் சஞ்சரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் சொல்லுவேன் அநாதை. அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். எனக்கு அவன் தகப்பன் உண்டு, தாய் உண்டு, மாமா உண்டு, மாமி உண்டு, சொத்திரம் நாத்தனார்கள் உண்டு, புருஷன் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனால் நான் குழந்தை பெற்றெடுக்கும்படியாக அந்த நாட்களிலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆப்ரேஷனுக்கு நியமித்திருந்தார்கள். ஆப்ரேஷன் தியேட்டர் என்னை கொண்டு போகும்போது நான் ஒரு அநாதை என்று அறிந்து கொண்டேன். ஹலோ. அல்லேலூயா. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது நான் ஒரு அநாதைன்னு அறிந்து கொண்டேன். ஆமென். என் கூட யாரும் வரவில்லை, யாரும் அனுமதிக்கவில்லை, யாரும் என்னோட வரவும் ஆமென் ஒத்துழைக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ நான் புரிந்து கொண்டேன் நான் அநாதை என்று. என்னால் அந்த சூழ்நிலையிலே கண்களை மூடி நோக்கி பார்க்கும்போது என் கூட ஒருவர் நின்றதை கண்டேன். ஆமென். அவர்தான் நான் எப்போதும் ஜெபிக்கிற ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னா அநேக இடங்களிலே நாம் அநாதையாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஆமென். ஆனபடியாலே அதான் சொல்கிறாரு, நீங்க அநாதை இல்லை, நீங்கள் அநாதை இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை ஸ்தோத்திரம் உலக சொந்த பந்தங்களை பார்க்கும்போது நீங்கள் அநேக முறை தனிமையாக்கப்படுற சூழ்நிலையிலே அநாதைன்னு சொல்லலாம். நான் அநாதையை போல இருக்கிறேன், அநாதையாக இருக்கிறேன்னு சொல்லி அநேகர் உங்கள் இருதயங்கள் உங்கள் உள்ளத்தில் சத்தம் வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஆமென் தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ நாம் அநாதை இல்லை இந்த பூமியில்.
சத்தமாட்டு அல்லேலூயா. ஆமென். இது புரிந்து கொண்டீங்க? ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, நாம் இந்த பூமியில் அனாதை இல்லை. ஏன்னா நம்மோடு கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வம், அனாதைகளின் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். நான் தனிமையாக இருக்கிற வேளையிலெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனபடி தான் அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அல்லேலூயா. திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன்னு கர்த்தர் நினைச்சார். அங்கே ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு, ஒரு சத்தியம் பண்ற மாதிரி சொல்றாரு. எப்பா, நீ என் கூட வந்துட்ட பேதுருவே, யோவான் என் கூட இறங்கி வந்துட்டீங்க, 12 சீஷர்களை பார்த்து சொல்லி என் கூட இறங்கி வந்தீங்க. ஆமென். வந்துட்டு நான் போகிறேன். ஆனபடியால் நீங்க நினைக்கிறேன் ஒருவேளை எங்களை விட்டு விட்டு போகிறாரு, நாங்கள் அனாதைகளாகி விட்டோமோ நினைக்கலாம். நோ, இல்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. நீங்க அனாதை அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல. ஏன்னா தெய்வம் நம்மோடு சொல்லுகிறாரு, மகனே மகளே, நீ அனாதை அல்ல, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் நீங்க 10ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கும் போது, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போமாக. அங்கே சொல்லப்படுகிறது, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, ஆமென், பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அடுத்த வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஆமென், விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், ஆமென், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமே ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் கூட வரணும், அப்போ தான் என்ன செய்ய முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். சிலவங்க ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிறது, ஆமென், பிசிக்கலி எங்கள் சபைக்குள்ள, மென்டலி வீட்டில். ஆமென். அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஆவியில் பலப்பட முடியாது, இன்னைக்குள்ள மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தவன் காலையில் அதான் தெளிவாய் பேசினார். அல்லேலூயா. என்ன தினம் தினம் கர்த்தர் என்ன மன்னா கொடுக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொன்னார் மோசேட்ட, மோசே நாளைக்கு வேண்டி ஸ்தோத்திரம் இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடாது யாருமே, அந்தன்றைக்கு உள்ளது நான் அன்றைக்கு என்ன செய்யும், ஃப்ரெஷ்ஷாக தருவேன். அல்லேலூயா. அப்போ அன்றன்றைக்கு உள்ளது அன்றன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள். நாளைக்குன்னு சொல்லி எடுத்து வச்சா அது பூத்து போகும். அல்லேலூயா. அன்றைக்கு உள்ள மன்னாவை அன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு உங்களோட பேசக்கூடிய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய கர்த்தர் பேசுறதை ஆமென் பரிசுத்தாவிலே சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கடவதாக. ஆமென். நான் காதை கொடுத்து கேட்டேன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் மாற்றம் சம்பவிக்கும், விடுதலை நடக்கும். ஆமென். வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். புதிய வாசலை திறந்து அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அநேகர் வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படை பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, உள்ள பெரிய போராட்டம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உள்ளால் என்னது பெரிய போராட்டம். ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை முதல்ல எங்கே வரும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல பிரச்சனை வீட்டிலேயோ காட்டிலேயோ வராது. முதல்ல பிரச்சனை எங்கே வரும் தெரியாதா? ஆமென். சிந்தையில் வரும். சிந்தையில் தான் முதல்ல பிரச்சனை. ஆமென். சிந்தையில் முதல்ல பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா நடந்து போவாங்க. ஆமென். சும்மா நடந்து போவாங்க, அவங்க பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவன் நினைப்பான், ஐயோ என்னதான் ஏதோ பேசிட்டு போகிறா, சிந்தையில் வந்து பிரச்சனை போச்சா. அவன் என்னதான் ஏதோ பேசிட்டு போறான், என்ன சாகம் போட்டு போறான்னு சொல்லி சிந்தையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஹல்லேலூயா. என்ன செய்யுது, நாளுக்கு நாள் போராடி 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 எது பூகமாய் வெடிக்கிறது. அப்படியே கேஸு கோர்ட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இதான் சொன்னேன், முதல்ல எங்கே வரும் பிரச்சனை, சிந்தைக்குள்ள தான் பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம கேட்கும்போது வசனம் என்ன செய்யுது, நம்மை விடுதலை ஆக்கும். எங்கே விடுதலை ஆக்கும், வசனத்தை கேட்கும்போது சிந்தைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் காலையில் வாசித்தோம். ஹல்லேலூயா. வசனம் எப்படிப்பட்டது? ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது ஆமென், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. ஆமென். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் ஆமென் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தை எங்களுக்குள்ள வரும்போது என்ன செய்துன்னு கேட்டா, ஆமென், இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. ஆமென்.
ஆமென். இருக்கிற யோசனை நினைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? அது பாற்றா பிரித்து எடுக்கிறது. ஆமென். என்ன யோசனை பண்ணணும், என்ன நம்ம சிந்தித்தோம் என்பதை அதை பாற்றா பிரித்தெடுத்து தேவையானதை வைக்கும், இல்லாத என்ன செய்யும்? ஆமென், வேஸ்ட்ல போட்டுவிடும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தை. அதே வார்த்தை நீங்க கவனமாய் கேட்டா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. தோல்வி மனப்பான்மைகள், அவிசுவாச எண்ணங்கள், சிந்தையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மாற வசனம் நமக்கு போதும். ஹல்லேலூயா. சத்தமாட்டு ஹல்லேலூயா. அப்புறம் எல்லாரும் என்னோடு கூட நீங்க வந்தீங்கன்னா வேகமா நமக்கு ஆமென் பரிசுத்தவான் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி ஆசீர்வாத சொல்ல வாஞ்சிக்கிற கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க அநாதர் இல்லை. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அநாதர் இல்லைன்னு சொல்லி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அநாதர் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னு கேட்டா, ஏன் அநாதர் இல்லை, ஏன் நான் அநாதர் இல்லை அப்படின்னு சொல்ல நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிரதர், நீங்க ஒருவேளை சிரிக்கலாம். ஆமென். யாரு? ஆமென். ஸ்தோத்திரம். சாராள போல நீங்க உள்ள நகைக்கிறீங்க. இவருக்கு வேற வேலை இல்லை, எனக்கு ஹல்லேலூயா எல்லாரும் இருக்கிறாங்க, அநாதன் சொல்றாரு. ஆமென். நினைக்கலாம். என்னால் ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் கல்லறை வரை தான் வரும். எங்க வர? கல்லறை வரை தான் வரும். ஆமென். அப்படிதான் இல்லையா? இல்லைங்க, நான் ஆமென் உண்மையிலே நேசிக்கிறேங்க, ஆமென் உண்மையிலேயே ஜீவனை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட ஆமென் கல்லறையில் தனியாக தான் போண்டி வரும். ஹல்லேலூயா. கல்லறைக்கு மேலே கல்லறை கிட்டவர் வருவாங்க, அதுக்கு மேலே கூட யாரும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. வார்த்தையெல்லாம் எனது காத்தோட போய்விடும். ஹல்லேலூயா. இதுதான் நிஜம் பிரதர். உங்களுக்கு எனக்கு நிஜம் இதுதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சொந்த பந்தங்கள் எல்லாம் கல்லறை வரைதான் வரும். என்னால் அதற்கு மேலான ஒரு வாழ்க்கை உண்டு, அதற்கு மேலான ஒரு ஜீவிதம் உண்டு. அதற்கு கூட வருகிறவர் தான் நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனபடியில் நான் சொல்றேன், நீங்க அநாதர் இல்லை, நாம் அநாதை இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று கேட்டால் ஸ்தோத்திரம், திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 1:12 முதல்ல வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:12. எல்லா பிள்ளைகளும் தயவு செய்து ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க புக் கொண்டு வந்து கை தூங்க, நோட்ஸ் வச்சவங்க கை தூங்க வேகமாய். ஆமென். நோட்டை காட்டுங்க எல்லாரும் வேகமாய். டைரி கட்டுங்க. ஓகே. முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்தோத்திரம் நான் பார்ப்பேன். நீங்கள் எத்தனை பேர் வசனம் எழுதுனீங்க, எத்தனை பேர் பூ வரைஞ்சிங்க, எத்தனை பேர் எனக்கு ஃபேஸை வரைஞ்சிங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க அப்படி தான் பாஸ்டரை பார்த்து கண்ணு வைக்கிறது, பாஸ்டரை பார்த்து மூக்கு வைக்கிறது எல்லாம் உண்டு, எனக்கு தெரியும். எங்கே பாருங்க வரைக்கும். ஹல்லேலூயா. அவன் இதுக்கு வேண்டிய கலர் பென்சில் ஒரு கெட்டாக கொண்டு வருவாங்க. ஆமென். கருப்பு சோப்பு அடிக்கணும் இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கடைசி பார்ப்பேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் டைரி கொண்டு எழுதுங்க. ஹல்லேலூயா. சொல்ற வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன சொன்னேன்? யோவான் சுவிசேஷம் 1:12 என்ன சொல்லப்படுகிறது? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை இது, எப்பவும் சொல்லக்கூடியது. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக சில காரியங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். ஏன் நாம் அநாதரில் சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா எங்களோடு கூட இருந்தார், எங்கள் அப்பா என்ன செய்தார், எங்களுக்கு அது செய்தார் இது செய்தார்னு சொல்லி நிறைய ஸ்டோரி சொல்லுவோம் எல்லாரும். அப்படிதான் இல்லையா? எல்லாரும் நிறைய ஸ்டோரி சொல்லுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த முறை நான் ஊருக்கு போயிருந்த போது ஏகதேசம் 55 வயதான ஒரு சகோதரிட்டு பேசும்போது சொன்னாங்க, 55 வயது சகோதரி, அவருக்கு மகன் திருமணமாகி பேரம்பிள்ளை இருக்கிறது. அந்த சூழ்நிலை சொல்றாங்க, ஆமாம் என்னத்தை எனக்கு வாழ்க்கை வந்து இங்கே வந்து கட்டுப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி ஆகி போனேன். எங்கள் அப்பாவும் என் சகோதரன் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? எங்கள் அப்பா 55 வயசாச்சு இப்போ. ஹல்லேலூயா. ஆமென். புருஷனும் இறந்தாச்சு, பேரம்பிள்ளைகளையும் கண்டாச்சு. இப்போ எப்போ எதை நினைக்கிறாங்க? திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, அது மேலே வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படியாய் நினைக்கிற நினைப்பில் நிறைவேறியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். புரிந்து கொள்ள தேவ ஜனமே, இந்த உலகத்தின் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், எல்லாருடைய அன்புக்கு ஒரு லிமிட் உண்டு, ஒரு பரிதி உண்டு, அதுக்கு மேலே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லிமிட்ல இருக்கும். அந்த அன்புகள் எல்லாம் தேவைக்கு தருவாங்க. ஸ்தோத்திரம். என்னால் ஆமென் இப்ப நான் வாசித்த வசனம் என்ன வசனம்? அவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனை பேர் உண்டோ, ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம் நாம் தெய்வத்துடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நமக்கு ஒரு அப்பா உண்டு, நமக்கு ஒரு
அப்பா உண்டு. ஆனபடியால் நம்ம தனிமை அல்ல என்று சொல்லி வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம யாருண்டு? ஒரு தகப்பன் உண்டு, நல்ல தகப்பன். அப்போ ஸ்தோத்திரம், நம்ம தனிமை அல்ல, நம்ம அநாதர் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆமை ஸ்தோத்திரம், அவர் நமக்கு தகப்பனாய் மாறுகிறார், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பிள்ளைகளாய்? ஸ்தோத்திரம், யாரு பிள்ளைகளாய்? மார்க்கோசுக, லூகாசுக, தோமாசுக பிள்ளை அல்ல. ஹல்லேலூயா. அதெல்லாம் இங்கே உள்ள பிசிக்கலி தகப்பனுடைய பிள்ளைகள். என்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு பரம பிதா தகப்பன் இருக்கிறார். அப்பா, பிதாவே என்று எந்த நேரமும் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆனபடியால் நம்ம யார் இல்லை? அநாதர் இல்லை. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, சொல்லுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. கைத்தட்டி சொல்லுங்க. என்ன தருவேனா, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு, ஓ இதற்கு ஈடு. ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம தனிமையா இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிற தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே நாம் விசேஷித்தவர்கள். நம்ம விசேஷித்தவர். ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தைரியமாக சொல்லலாம், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். தெய்வத்தின் பிள்ளைகளாக இருந்தா, ஆமென், இயேசுவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடியாலே அவர் நமக்கு வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்குரியது? நமக்குரியது.
வேதம் சொல்கிறது ஆமென், தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. தகப்பனின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியது. ஆனபடியாலே என் தெய்வமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக வைத்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, இங்கு சொல்லப்படுகிறது ஆமென், அவர் நாமத்துக்கு மேல, இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அநாதர் இல்லை. அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை கூட, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11 வரை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுது. இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம், அப்படிதான் இல்லையா? ஆமென். ஏன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு உலகத்தின் தகப்பனை விடவும் ஆமென், அப்பா பிதாவே நம்ம அழைக்கக்கூடிய நம்முடைய இயேசு அப்பா எத்தனை நல்லவர், எத்தனை மேன்மையானவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க அடுத்த வசனம் 8ஆம் வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, எந்த மனுஷனானாலும் ஆமென், தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆமென். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? சாதாரணமாக நம்ம செய்யற வேலை தானே, அப்படிதான் இல்லையா? பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டோம். அது எல்லாம் தகப்பனும் உள்ள சுபான். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தா சொல்லுவாங்க கல்லஞ்சமான அப்பன்னு சொல்லுவாங்க, கல்லஞ்சமான தகப்பன் சொல்லுவாங்க. ஆனபடியால் யாருமே அப்பம் கேட்டா நிச்சயமோ அப்பத்தை கொடுப்போம். ஆமென். அப்பம் இல்லாமல் இருந்தால் குப்பூசா வாங்கி கொடுப்போம், அது நிஜமான காரியம். ஹல்லேலூயா. கல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க. மீனை கேட்டால் என்ன கொடுப்போம்? நம்ம மீனை கொடுப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாட்டு எதை கொடுக்க மாட்டோம்? பாம்பை கொடுக்க மாட்டோம். தெரியும், பாம்பு கடிச்சு போடும். ஹல்லேலூயா. அது விஷம் என்று தெரியும். ஆமென். அப்படியாய் இந்த உலகத்தின் தகப்பன்மாராய் இருக்கிற நாம் கூட ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, செய்வோம் சொன்ன ஆமென், இது உலகத்து தகப்பன்மாராய் இருக்கிற நம்மை குறித்து வேற ஒரு வார்த்தை சொல்லி, என்ன வார்த்தை சொல்லுது? வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, சத்தமா சொல்லுங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள், சத்தமாட்டு ஹல்லேலூயா. வேதம் இது உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாருக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. ஆமென். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டோம், அப்பம் கொடுப்போம். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டோம். என்ன செய்வோம்? மீனுக்கு பதிலாக சிக்கனை வாங்கி கொடுப்போம் நம்ம, அப்படிதான் இல்லையா? ஹல்லேலூயா. என்னால் பொல்லாதவர்களாய் இருக்கிற நம்ம கூட ஆமென், பொல்லாதவர்களாக இருக்கிற இது உலகத்தின் தகப்பனாக இருக்கிற தகப்பன்மாராக இருக்கிற நாம் கூட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நாம் அறிந்திருக்கும் போது. ஆமென். அப்போ எப்போதுமே தங்களை பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை இருக்கு தகப்பன்மாருக்கு. ஹல்லேலூயா. அப்படிதான் இல்லையா? இங்கே எல்லா தகப்பன்மாருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன இருக்கும்? ஒரு கரிசனை இருக்கும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரத்தில் வந்து அந்நிய தேசத்தில் வந்து பிரயாசப்படுகிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம், இரவு போல கஷ்டப்படுகிறோம்னு கேட்டா நம்முடைய ஒற்றை சாணுவுக்கு வயத்துக்கு நாம் கஷ்டப்படவில்லை. அவன் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐயோ நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக இரவு பகல என்ன செய்கிறேன், அந்நிய தேசத்தில் வந்து கஷ்டப்படுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் எப்போதுமே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா தகப்பன்மாரும் விரும்புவார்கள், எல்லாரும் விரும்புவார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம ஊரில் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவன் சாதா வேலைக்கு யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் பெங்காலில் இருந்தால் வந்து வேலை பார்க்குறாங்க, நார்த்ல இருந்தால் வந்து வேலை பார்க்குறாங்க, சின்ன லேபர் வேலைகள் எல்லாம். தென்னை மரத்து வேற யாரும் இல்லை, இன்னைக்கு மரம் முறிக்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. அவன் க்ளீன் பண்ண யாரும் இல்லை. ஏன்னா அவன் எல்லா தகப்பன்மார் தன் பிள்ளைகளை நினைச்சுறாங்க இன்ஜினியர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவன் எல்லாரும் மேலே மேலே படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன வேலைக்கு யாருமே கிடையாது, கூலி வேலைக்கு ஆளே கிடையாது. ஆமென். அப்படின்னா எல்லாருடைய எண்ணங்களும் கடந்த தலைமுறையிலே கூலி வேலை செய்தவர்கள், இந்த தலைமுறையில் கூலி வேலை செய்தவர்களும் தங்கள் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும் என்று அவன் ஆசையோடு வாஞ்சியோடு செய்கிறார்கள். ஆமென். ஆனபடியால் தங்கள் பிள்ளைகள் கூலி வேலை செய்வதை விரும்புவதில்லை. ஆனபடியால் தான் நம்முடைய நம்முடைய தேசத்திலே, நம்முடைய இடங்களிலே, நம்முடைய வீடுகளில் என்ன இல்லை, ஸ்தோத்திரம், இன்றைக்கு லேபர்கள் கிடையாது, கூலி வேலை பார்க்கிறது யாரையும் பிடிக்க முடியல.
ஆமென், அந்நிய தேசத்து நபர்கள் தான் வேலை செய்கிறாங்க. காரணம், எல்லா தகப்பன்மார் தன் பிள்ளைகளை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியால. ஆமென். பாருங்க, சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களாய் இருக்கிற நாமே இவ்வளவு புத்தியாய் சிந்திப்போம்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆமென், நன்றாய் இருக்க வேண்டும், நன்றாய் படிக்க வேண்டும், நன்றாய் உடுத்த வேண்டும், நன்றாய் உயர்வாய் இருக்க வேண்டும் என்று இவ்வளவு நம்ம கரிசனையாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பரமபிதா, ஆமென், நமக்கெல்லாம் தகப்பனாய் இருக்கிறவர், நமக்கெல்லாம் தெய்வமாய் இருக்கிறவர் நம்மை குறித்து எவ்வளவு கரிசனையாய் இருப்பார். புரிஞ்சா இல்லையா? நான் சொல்லிடுறவங்க புரியுதா இல்லையா? இல்லைன்னா கை தூங்க நம்ம சொல்லித்தரேன். ஆமென், புரிந்து இல்லையாவோ? புரிந்து கொள்ளுங்க. ஏதோ 150, 300, 400 சம்பளம் வாங்குற நம்ம கூட பிள்ளைகள் எல்லாம் இன்ஜினியர் ஆகணும். யார் கேட்டாலும் இன்ஜினியர், டாக்டர், இப்போ பைலட், ஆமென், இப்படிதான் சிந்திக்கிறாங்க தவிர ஆமென் ஸ்தோத்திரம் கீழே யாரும் யோசிப்பது கிடையாது. ஆமென், கவனித்துக் கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களா இருக்கிற நம்ம கூட இப்படி சிந்தித்தா, ஆமென், உண்மைதான் இல்லையா பிரதர்? கேட்டு பாருங்க. எல்லாரும் அப்படியே சொல்லுவோம், உங்க பிள்ளை என்ன ஆகணுங்க? டாக்டர் ஆகணும். எல்லாம் டாக்டர் டாக்டர். ஒரு காலத்தில் இன்ஜினியர் சொல்லி இன்ஜினியர்லாம் இன்னைக்கு லேபர் வேலையை செய்துட்டு இருக்கிறான். ஆமென், உண்மையா இல்லையா? எங்க கம்பெனி நிறைய இருக்கிறாங்க, இன்ஜினியர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு லேபரா ஒரு விசா கொடுங்க ஐயான்னு சொல்லி நிற்கிறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்ஜினியர்லாம் லேபரா வந்து வேலை செய்யறாங்க. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு டாக்டர்னு சொன்ன நாளைக்கு டாக்டர் நினைச்சுவாங்க. அவன் எங்க போய் நிற்பாங்க? யோசித்து பாரு. எல்லாம் டாக்டரான நோயாளி ஒன்றும் இல்லை. அவன் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு டாக்டர், எல்லா வீடுகளும் ஹாஸ்பிட்டலாக மாறிப்போம். ஹல்லேலூயா. மருத்துவமனை போன தேவையில்லை, அங்கே நினைச்சிருவாங்க, மருந்து வாங்கி அங்கே இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இப்படியே வரப்போறது காலங்கள். ஆனபடியால் அப்ப நம்முடைய பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், மேன்மையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிற பொல்லாதவர்களாக நம்ம அப்படி சிந்தித்தால் நம்முடைய தெய்வம் நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் எவ்வளவு கரிசனையா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே கொஞ்சம் யோசித்தீங்களா இல்லையா? ஆமென். பாருங்க, புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க மறந்துடக்கூடாது, நம்ம அநாதர் இல்லை, நம்ம அநாதர் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆனபடியால் அவர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் அவன் கரிசனையாய் நடத்துகிறாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் வாசிக்கும் போது, அவன் பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுற தேவ பிள்ளையே, இரவு பகல் அவரை நோக்கி பார்த்து முறையிட தேவ ஜனமே புரிந்து கொள்ள வேண்டும். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாயிருக்கிற தன்னுடைய ஜனமாயிருக்கிற நமக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. அவன் ஜெபிக்கிறவர்கள் தோற்று போவதில்லை, ஜெபிக்கிறவன் தரித்திரம் ஆவதில்லை, ஜெபிக்கிறவன் ஹல்லேலூயா வாழ்க்கை சின்னாபனமாகி போவதில்லை. ஜெபிக்கிறவன் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இருக்கிறார். ஆனபடியால் தேவ ஜனமே, ஜெபிக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அவன் அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் சாதாரணப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாது, செய்வது அல்ல, அசாதாரண காரியங்கள் செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அப்போ புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற எங்களை நாங்கள், ஹல்லேலூயா, அவன் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அவன் நமக்கு வேண்டி தெய்வம் நன்மையானதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். மேன்மையானதை தருவார் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். மேன்மையானதை தருவார் நம்முடைய தெய்வம். நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய, இந்த உலகத்தில் யூதனை போல மேன்மையான ஒருவரும் கிடையாது. யூதனை போல மேன்மையான யாருமே கிடையாது. எந்த தேசத்திலையும் பாருங்க, எந்த தேசத்திலே இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம், யூதன் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னு கேட்டா, நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் தான், ஆமென் ஸ்தோத்திரம், யூத குலத்தின் ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள் தான் நாம். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? சத்தமாட்டு, நம்ம யாரா இருக்கிறோம்? யூதனா இருக்கிறோம். என்ன யூதன்? ஆமென், ஆவிக்குரிய யூதனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த யூதனை பார்க்கிலும் ஆவிக்குரிய யூதனுக்கு அநேக மேன்மை உண்டு. ஆமென். இம்மையிலும் மறுமையிலும்,
இம்மையிலும் மறுமையிலும் ஹல்லேலூயா மேன்மையான ஸ்தானம் யாருக்குண்டு? ஆவிக்குரிய யூதனுக்குண்டு. ஹல்லேலூயா. ஆமென். யூதனுக்கிட்ட என்ன செய்ய முடியாது? யாரும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யூதன்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. வருங்க சபை பைபிள்ல அவன் சிரோஷான்னு சொல்லி ஒரு சகோதரி உண்டு. யாரு? சிரோஷா. தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். தெரியாதா? எல்லாம் பார்க்குறீங்க முகத்தை. ஹல்லேலூயா. பைபிளில் உண்டு சிரோஷான்னு ஒரு அக்கா. ஹல்லேலூயா. ஆமென். யாரு? ஆமா மச்சானுக்கு மனைவி. தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க ஒரு வசனம். ஹல்லேலூயா. சிரோஷா. சோத்திரம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. சொல்றா ஆமானை பார்த்து சோத்திரம். ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு யூதனாய் இருந்தால், வாசிங்க. ஆ 13ஆம் அதிகாரம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் சிரேஷுக்கும் ஆமென் தன் மனைவி சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது ஆமென் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. இந்த அக்கா இருக்கிற அறிவு பாருங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றா ஆமென் ஸ்தோத்திரம். ஆமான்ட்ட பார்த்து, ஓய் நீர் எதிர்த்து நிற்கிற ஆளு ஆமென் மொர்தெகாய் ஒரு யூதன் ஆனால் அவங்கட தாழ்ந்து போறது நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம் யூதனிடம் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. யூதனிடம் ஜெயிக்க முடியாது. ஆனபடியால் அவ சொல்றா ஆமான்ட்ட நீர் தாழ்ந்து போறது நல்லது. இந்த வார்த்தையை இந்த ஆமான் ஒழுங்கா கேட்டிருந்தா நிச்சயமாட்டு ஆமென் தூக்க நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாரு. சில ஆமான்கள் இப்படிதான் மாட்டுகிறது. ஹல்லேலூயா. சிரேசு சொல்லும் போது ஆமென் என்ன செய்யுது? கேட்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமான்களை மாட்டிக்கொள்ளுவாங்க. அநேக ஆமான்கள் அப்படிதான் மாட்டிக்கொள்ளுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லும் போது கேட்டிருந்தா நிச்சயமாட்டு உஷாராயிருப்பாரு. ஆமென். அவன் சொல்லிட்டா என் மனைவி ஆனபடியால் தேவையில்லை வம்பு நமக்கு போக வேண்டாம், நம்ம ஆச்சு நம்ம பழைப்பாச்சுன்னு சொல்லி வாழ்க்கை ஓட்டினா போதுமா இருந்துச்சு. என்னால் இந்த மனுஷன் இதாரு. ஹல்லேலூயா. இந்த ஆமன் மொர்தெகாய்க்கு நேரேகும் மொர்தெகாயுடைய ஜனத்துக்கு நேராகவும் திட்டங்களை தீட்டி மொர்தெகாய்க்கு வேண்டி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தூக்கு மரத்தையும் செய்து வச்சு காவல் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பொம்பளை சொன்னபோது கேட்டிருந்தா தப்பிச்சிருப்பாரு. கடைசி என்னாச்சு? ஆமென் தூக்கு மரத்தை ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனபடியால் ஆமென் அவன் யூதனா இருந்தா நீர் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யாரு? அவன் தெய்வத்தின் ஜனம். அவன் யாரு பாதுகாக்கிறது? தெய்வம் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வம் பாதுகா. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அவர் தமக்கென ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. சிறு கூட்டமாய் இருக்கிறதாம். அவர்களை நேசித்தார். அவர் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். இரவிலே அவர் ஆமென் ஸ்தோத்திரம் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாக கூடவே இருந்து நடத்தி வந்தவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் செய்யாததை, ஒருவருக்கும் கூட இருக்காததை இந்த ஜனத்தோடு கூட இருந்தார்னு சொன்னா இவர்களை அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை அவர் நேசித்தபடியால் கர்த்தர் கூட இருந்தார். புரிந்து கொள்ளுங்க, அதுக்குள்ள இருந்த ஜனம்தான் யூத ஜனங்கள். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க தேவ ஜனமே. ஆமென். அப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் நேசித்தார். அவர்களுக்கு வேண்டி யாவை செய்து முடிப்பார். யூதனுக்கு வேண்டி கர்த்தர் எதுவும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார். அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஆவிக்குரிய யூதனாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் யாவை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தமாட்டு புரியல அநேகருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தேவஜனமே நல்ல கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க ஸ்தோத்திரம் வாசித்த வசனம் திருப்பிக் கொள்வோம். ஐகமாகி திருப்பிக் கொள்வோமாக. எந்த வசனம் வாசித்தோம்? திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் ஆமென் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது 11 வாசிங்க. ஆமென். கீழே வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ
ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்து தகப்பன்மார் கொடுப்பதை பார்க்கிலும் நல்ல ஈவை தர நம் தெய்வம் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார். முதல்ல யார் இருக்கிறாரு? தகப்பனாயிருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார். தகப்பனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, தகப்பனாயிருக்கிறார். அடுத்ததாக வாசிங்க, ஏசாயா 66:13 வாசிக்கும் போது, ஏசாயா 66:13 வேகமாய் ஏசாயா 66:13 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தெய்வம் சொல்லுகிறார், பிரதர், ஆமென், ஒரு தாய் உன்னை எப்படி தேற்றுமோ அதை போல நான் உங்களை தேற்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் தகப்பனாய் இருக்கிறார், தாய்க்கு தாயாய் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஸ்தோத்திரம். நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமே ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை சொல்லணும், என்னை ஏந்துவது தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தகப்பனாய் இருக்கிறார், தாய்க்கு தாயாய் இருக்கிறார். அடுத்ததாக ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போமாக. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக வேண்டி ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு கிடையாது. இல்லையா? ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கொடுக்கிற அன்பு ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் மேலான அன்பு கிடையாது. இந்த உலகத்தில் அப்படிதானே இல்லையா? அப்ப ஜீவனை கொடுப்பதை பார்க்க மேலான அன்பு கிடையாது. அவ்வளவு தூரம் மேலான அன்பு இருக்குது மனுஷன். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அதான் மேலான அன்பு. எந்த அன்பு? ஜீவனை கொடுப்பதுதான் மேலான அன்பு. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது.
ஆமென். அப்படி ஸ்தோத்திரம், சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பில் அப்படி இருக்கும்போது அவன் ஒருவனுக்கு வேண்டி ஜீவனை கொடுக்கிறதா மேலான அன்பு, அப்படிதான் இல்லையா? அப்படி இருக்கும்போது மனுஷராயிருக்கிற பாவியாயிருந்த நமக்கு வேண்டி நீதிபரனான ஒரு தெய்வன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சிநேகிதனை பார்க்கிலும் மேன்மையான சிநேகம் நமக்கு கொடுக்கிறவர் தெய்வம் ஒருவர் தான். அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்க? சிநேகிதனை சிநேகிதனை கூட ஒப்பிடக்கூடிய முடியாது, அதை பார்க்கிலும் மேலாய் சொல்ல வேண்டும், மேலாய் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டா, அவன் சிநேகிதன் கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னான், ஒரு சம்பவத்தை சொன்னான், அவன் செய்வான், நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டுருவான். சிநேகிதிட்ட அவன் தோழி, அவள் உயிருக்கு உயிர் சொல்லலாம், அவகிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னா என்ன செய்வான், நாளைக்கு எங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் சொல்லிவிடுவாள். அல்லேலூயா. அதான் உலகத்து சிநேகம். என்னால் என்னுடைய பாவங்கள், என் தப்பிதங்களை 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், இதுவரையிலும் லீக் அவுட் ஆக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றம் குறைவுகள் எல்லாம் நான் என் தேவனுடைய என்ன அப்பாட சொல்றேன். அவர் என்னுடைய சிநேகிதனை பார்க்கிலும் மேலான சிநேகிதனாய் இருக்கிறபடியால் இதுவரையிலும் ஒரு தவறுகளை கூட யாரிடமும் சொன்னதே கிடையாது அவர். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிநேகிதனாய் இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு செய்வான், சொல்லுவான். ஆமென். அப்ப நான் சொல்ல மாட்டேன், அம்மையான சொல்ல மாட்டேன், சத்தியம் கூட சொல்லுவான். என்ன ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லிவிடுவான். அது உலக சிநேகிதன். ஆமென். என்னால் நம்முடைய தெய்வமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வம் இது சிநேகிதனை பார்க்கிலும் மேன்மையான சிநேகிதன். அல்லேலூயா. ஆமென். நாம் எதை சொன்னாலும் அவர் யாரிடமும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எத்தனை விஷயமா இருக்கலாம், எத்தனை பாரமா இருக்கலாம், அல்லேலூயா, எந்த சூழ்நிலையா இருக்கலாம், நம்ம எதை சொன்னாலும் அவர் யாரிடமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரன் சொன்ன காரியம் எனக்கு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஆமென். அவர் சொன்னார், ஆமென், என் பாரங்கள், என் கஷ்டங்கள், என் பாவங்கள் எல்லாம், அல்லேலூயா, நான் போய் இருந்து அவன் கடல் ஓரமாக போயிருந்து உட்கார்ந்திருந்து கொஞ்ச நேரம் நான் அழுது ஓன்னு அழுவேன். சில டைமில் அழுது என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் சொல்லிட்டு திரும்பி வரும்போது ஏதோ பெரிய பாரம் இறங்கின போல எனக்கு இருக்கும். எத்தனை அனுபவம் தெரியல. அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, நம் ஒரு நண்பனை போல அவர் சமூகத்தில் போயிருந்து எல்லாவற்றையும் ஒப்புவித்து பாருங்க. ஆண்டவரே, இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. தாங்க முடியாத பாரத்தை மனுஷங்கிட்ட சொல்லாதுங்க, தெய்வத்திட போய் சொல்லு. ஆண்டவரே, எனக்கு இதை செய்து தாங்கப்பா, இவ்வளவு பாரமா இருக்குன்னு அழுது சொல்லி பாருங்க. உடனே ஒரு மறுபடி கொடுப்பார். அல்லேலூயா. சகோதரன் சொல்றாரு, என்னுடைய எல்லாவற்றையும் சொல்லுவேன், என் பாவத்தையும் நான் சொல்லுவேன், ஆனா எல்லாவற்றையும் கேட்டு அவன் நான் திரும்பி வரும்போது அழுதே சொல்லுவேன், சத்தம் போட்டு அழுவேன். சில வேளையில் எனக்கு தாங்க முடியாத வேதனை வரும்போது நான் யாரிடமே சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் போன்ல சொன்ன என் மனைவி ஏற்றுக்கொள்ற போல இல்லை, நான் சொன்ன என் பெற்றோரை ஏற்றுக்கொள்ற போல இல்லை, என்னுடைய சூழ்நிலைகள் இங்கிருக்கிற சிச்சுவேஷன் சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்ற போல இல்லை. ஆனபடியால் நான் கடற்கரை ஓரமாய் போயிருந்து அழுது என் அப்பன்ட சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு சகோதரனை போல, ஒரு நண்பனை போல பேசிக்கொண்டே இருப்பேன். எல்லா வார்த்தையும் இறக்கி வைப்பேன். எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு என் இருதயத்தோடு பெரிய சமாதானம் நிரம்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நான் திரும்பி வந்துடுவேன் பிரதர். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை கூட தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லி பாருங்க. மனுஷன் சொல்லாதுங்க, தயவு செய்து. மனுஷங்கிட்ட சொன்னா நிச்சயமாட்டு, அல்லேலூயா, ஆமென், இன்னைக்குல நாளைக்கு அது லீக் அவுட் ஆகும். சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் போயிட்டு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அப்பாட்ட சொல்லி பாருங்க, தெய்வத்தை சொல்லி பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்குது, இவ்வளவு குறைவுகள் இருக்கிறது, இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவர் யாரிடமே சொல்ல மாட்டாரு. ஆமென். அதுக்கு பரிகாரம் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதான் நம்முடைய தெய்வம், அதான் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா.
அன்படியால் தேவ பிள்ளைகளே, ஒரு சிநேகிதனை பார்க்கிலும் ஒரு நண்பனை பார்க்கிலும் மேன்மையான ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் இருக்கிறார். அப்போ ஒரு சிநேகிதன் தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் மேலான சிநேகம் கிடையாது. ஆமென். அப்படி இருக்கும்போது நம்முடைய தெய்வம் நம்ம எப்படி சிநேகிக்கிறார் பாருங்க. அது சிநேகிதனை பார்க்கிற மேலாய் 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 சிநேகிக்கிறார். காரணம், அமைஸ்தர பாவியாய் இருந்த நம்மை, அட்ரஸ் இல்லாத நம்மை, ஒண்ணுமே தெரியாத நம்மை, நமக்கு அவருக்கு என்ன ஒரு சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நேரமே நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நான் ஒருவன் ஜெனிப்பேன் பரப்பேன் சொல்லி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனபடியால் எனக்கு வேண்டி ஆமென் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் ஜீவனை கொடுத்து எனக்கும் அவருக்கு இருக்கிற அன்பை புது பெருக 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 செய்து கொண்டார். அல்லேலூயா. அதான் ஐயா நம்முடைய தெய்வத்தின் அன்பு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாகி பரிச்சயமாகி ஆமென் அன்பு கூர்ந்து சிநேகிதனாகி அதன் பின்பு செய்வதும் ஆமென் ஒரு அட்ரஸுமே இல்லை, ஒரு அறிமுகமே இல்லாத எனக்கு வேண்டி முன்கூட்டி செய்வதற்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவன் இப்போது நண்பன், ஒரு நண்பன் எனக்கு ஒரு நன்மை செய்யும் போது செய்தால் சொல்லுவான், அவன் என் நண்பனாயிருக்கிறான், அவன் எனக்கு உபகாரம் செய்தான், ஆனபடியால் நான் அவனுக்கு உபகாரம் செய்கிறேன், நன்மை செய்கிறேன் சொல்லுவான். ஆனபடியால் என்ன? ஆனபடியால் நான் அவனை தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பரிச்சயமாகிவிட்டோம், அவன் நண்பனாயிருக்கிறபடியால் என் சிநேகிதன் ஆனபடியால் நான் செய்கிறேன். அவன் பார்த்த பழக்கம் உண்டு, கண்ட பரிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. அவன் நாங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்டோம், ஒரே பாத்திரம் சாப்பிட்டோம். அவன் அந்த பழக்கத்தில், அந்த ஐக்கியத்தில், அந்த அன்புல செய்தேன்னு சொல்லலாம். என்னால் தேவ பிள்ளையே, முகம் தெரியாத எனக்கு வேண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் எனக்கு வேண்டி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவன் தன் ஜீவனை கொடுத்து என்னுடைய அன்பை முன்கூட்டியே வெளிப்படுத்தி, தன்னுடைய அன்பை முன்கூட்டியே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சொன்னா எத்தனை பெரிய சிநேகம். புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்படி செய்திருக்கிறாரு. ஏதோ பார்க்குற பார்வை பார்த்தா என்ன பாஸ்டர் உங்களுக்கு செய்தாரு, எங்களுக்கு செய்யல அப்படி நினைக்கிற போல இருக்குது. அல்லேலூயா. நமக்கு வேண்டி செய்தார் பிரதர், நமக்கு வேண்டி செய்தார். நீ ஒரு லட்சியப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம். எத்தனை வருஷம்? 10 வருஷமா இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் மரிக்கவில்லை நமக்கு வேண்டி. அல்லேலூயா. உங்களை என்ன தெரிந்த பின்பு அவர் மரிக்கவில்லை. நாம் அவரை தெரிவதற்கு முன்பாக, நாம் அவரை அப்பா பிதாவின் அழைப்பதற்கு முன்பாக, நாம் அவரை சிநேகிதனை போல நேசிப்பதற்கு முன்பாக அவர் நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்ல ஆமென் ஸ்தோத்திரம். அது எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய சிநேகம். அந்த சிநேகம் அப்போ புரிந்து கொள்ள தேவ பிள்ளையே, ஒரு சிநேகிதனை பார்க்கிலும் மேலான சிநேகிதம் இந்த தெய்வத்துக்குண்டு. ஆனபடியால் நீங்களும் நானும் அநாதர் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் அநாதைகள் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், நேசித்தவங்க போயிட்டாங்க, நேசித்த மனைவி போயிட்டா, புருஷன் போயிட்டான், அவன் பிள்ளைகள் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். தேவ பிள்ளையே, யாரு போனாலும், யார் கைவிட்டாலும், யார் விட்டு விலகி போனாலும் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் கடைசி வரையிலும், உலகத்தை முடிய வரைந்த வரையிலும் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினவர் நம்மை விட்டு வாக்கு மாறி போக மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவர் விட்டு போனதான் உண்டு. அல்லேலூயா. அப்படிதான் இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய ஒரு ஸ்தோத்திரம் ரோடு வரமா கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுருங்க, கடைகள் இருக்கிற ஒரு பஜாரில் கூட்டிட்டு போறீங்க. ஆமாம், என்ன பண்ணுவோம்? குழந்தை நம்ம கையை பிடிக்க அனுமதிக்க மாட்டோம். குழந்தை நம்ம கையை பிடிக்க அனுமதிக்க மாட்டோம். நம்ம பிடிச்சு கொள்ளும் குழந்தை கையை. சரியா இல்லையா? ஒரு தலையா தாட்டுங்களா? ஆமேன். அப்படிதான் இல்லையா? நம்ம பிடிப்போமா? பிடிப்போம். குழந்தையை பிடிக்க அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது குழந்தை. திடீர்னு பெலூனை பார்த்தா கையை விட்டுட்டு ஓடி போயிடும். பெலூனை பார்த்தா கையை விட்டுட்டு ஓடி போயிடும். ஏன்னா அது குழந்தை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியால் தகப்பனா இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அதை முன்கூட்டி அறிந்து நாம் கையை பிடித்துக் கொள்ளுவோம். நாம் கையை பிடித்துக் கொள்ளும் போது என்ன செய்யும்? அது பார்க்கிறதை, அந்த அழகை பார்த்து, அது விரும்புறதை பார்த்து கையை இழுக்கும். கையெழுத்தோட செய்வோம், விட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? 2 பக்கம் பார்ப்போம், வண்டி வருதான்னு சொல்லி. அல்லேலூயா. பிடித்து கொள்ளுவோம், விட மாட்டோம். 2 பக்கம் பார்த்து கரிசனையா மறுபக்கம் கூட்டி கொண்டு போயிட்டு என்ன செய்வோம்? அதை வாங்கி கொடுப்போம். இது தகப்பனுடைய சுபாவம். அல்லேலூயா.
அப்ப ஏன் அந்த குழந்தை பிடிக்க அனுமதிக்கலன்னு கேட்டா, குழந்தை கையை விட்டு சாடி போயிரும். ஆமென். வாகனங்கள் வரும், அபகடத்தை மாட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அதே போலதான் நம்ம பிடித்தா விட்டுட்டு போயிடுவோம். அப்படிதான் ஈஸி விட்டுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. என்னால் அவர் என் கையை பிடித்திருக்கிறபடியால் இன்றைக்கும் நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அவரின் கையை பிடித்திருக்கிறபடியால் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தன, எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தன, எத்தனையோ பாவங்கள் என்னை தேடி வந்த போது கூட நான் அவரை விட்டு ஓடி போகாதபடிக்கு என் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா பிரதர்? அல்லேலூயா. அவர் என்ன கையை பிடித்திருக்கிறபடியால் இத்தனை ஆண்டு நான் நிலைநிற்கிறேன். அதே நேரத்தில் நான் பிடித்திருந்தால் என்றைக்கே ஓடி போயிருப்பேன். என்றைக்கு உலகத்து இச்சையில போய் விழுந்திருப்பேன். என்றைக்கு உலகத்தின் ஆபாசத்தை போய் விழுந்திருப்பேன். என்னால் நான் பிடிக்கவில்லை, அவர் பிடித்திருக்கிறபடியால் இன்றைக்கும் ஆமென் அவரோடு கூட நிற்கும்படியாய் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதான் ஐயா தகப்பனுடைய பாசம். ஒரு தகப்பனுடைய பாசம் ஆனபடியால் மீண்டும் சொல்றேன், நம்ம யாருமே அநாதர் இல்லை. அல்லேலூயா. அநாதர் இல்லை. ஒருவேளை சொல்லலாம், நீ நேசிக்கிற மனுஷனை பார்த்து, புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து ஏதோ பிரச்சனை வந்த ஒண்ணு அவன் என்னத்தை நான் அநாதைன்னு சொல்லலாம். இல்லை. அல்லேலூயா. நீங்க வாய் கொண்டு சொன்னாலும் நாம் புரிந்து கொள்ளதே பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட சகோதரனா சகோதரியா இருந்தா நீ அநாதை இல்லை. உன்னை நேசிக்க ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனபடியாலே ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கும் போது, ஏசாயா 41:8 வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு சந்ததியா நாம் இருக்கிறோம். வேதம் சொல்றது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒன்றும் மறைக்கவில்லை. சிநேகிதனா இருந்தா என்ன செய்ய மாட்டாரு? ஒன்றும் மறைக்க மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தெய்வத்தின் சிநேகிதன் நான்? அல்லேலூயா. என் சிநேகிதன் யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. என் சிநேகிதன் ஏசப்பா. எத்தனை சொல்ல முடியும்? ஆமென். என் சிநேகிதன் ஏசப்பாவா இருந்தால் என்னுடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட போய் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் ஒண்ணு மறைக்காமல் அப்படி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்குமே ஆனால், தினம் காலையில, தினம் மத்தியானம், தினம் மாலையில ஸ்தோத்திரம் ஒரு 10 நிமிஷமாவது போயிட்டு என்னுடைய எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. ஆமென். தெய்வத்தை உங்களுக்கும் இடையே பெரிய ஐக்கியம் உண்டாகும். ரிலேஷன்ஷிப் இன்னும் நெருக்கமாகும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லணும். ஆண்டவரே, ஆமாம் இதெல்லாம் எனக்கு தேவைப்பா, இதெல்லாம் செய்திருக்கிறேன் அப்பா, இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்பான்னு சொல்லி பாருங்க. காலையில் சொல்லணும் 10 நிமிஷம், மத்தியானம் சொல்லணும் 10 நிமிஷம், ஆமாம் ஈவினிங் சொல்லணும் 10 நிமிஷம் சொல்லி பாருங்க. பழகி பாருங்க. ஹல்லேலூயா. அலாரம் வச்சு சொல்லி பாருங்க. அலாரம் வைக்கணும். ஆமென். காலை எல்லாம் ஜெபம் முடித்துட்டு எல்லாம் முடிஞ்ச பின்பாக ஒரு 10 நிமிஷம். ஹல்லேலூயா. மத்தியானம் ஒரு அலாரம் வச்சுட்டு, ஆமென், சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க டைமில் 10 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு, ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே காலையிலேருந்து இதுவரை கொண்டு வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம் அப்பா, ஒவ்வொரு காரியம் நன்றி சொல்லணும். சொல்லிட்டு இனி அடுத்த செய்ய போகிற காரியம் சொல்ல வேண்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நண்பனை போல சொல்ல வேண்டும். ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், எஸ்ஸப்பா நீங்க நடத்தி வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றையும் சொல்லி நன்றி சொல்லி பாருங்க. தேவ பிள்ளையை, தெய்வத்தை உங்களுக்கு ஐக்கியம் பெருகும். ஹல்லேலூயா. இப்படிதான் விஷயம், தெய்வத்தோடு நெருங்கி வாழ முடியும். பழகி செய்து பாருங்க. அலாரம் வச்சு சொல்லி பாரு. அலாரம் வைக்கணும். மொபைல் அலாரம் வச்சு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை இனியும் நேசிப்பார். இனியும் தெய்வத்தை நமக்கு நேசிக்க முடியும். நெருக்கமாக ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஆபிரகாமை பார்த்து, என் சிநேகிதன் ஆபிரகாம். சிநேகிதன் யாரு? ஆபிரகாம் யாரு? என் சிநேகிதன், அவனுக்கு ஒன்று நான் மறைப்பதில்லை. ஹல்லேலூயா. இப்ப தெய்வத்தின் சிநேகிதனாய் இருந்தால் உங்களை குறித்தும், உங்கள் தலைமுறைகளை குறித்தும், உங்கள் தலைமுறை ஆமென் வாழ்க்கை குறித்தும் மறைக்காமல் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பிள்ளைய டாக்டர் விடணுமா, ஆமென் ஸ்தோத்திரம், அல்லது பயிற்றாக்கணுமா, இல்லை இன்ஜினியர் ஆக்குமா என்று சொல்லி ஹல்லேலூயா ஃபோன் பண்ணி கேட்கிற தேவை கிடையாது. ஹல்லேலூயா. நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதே பிள்ளையே, ஆபிரகாமுக்கு மறைக்காதவர் உனக்கு மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. போய் தேவசனத்தை கேட்கும் போது நிச்சயமாகவே அவர் உனக்கும் உன் தலைமுறை குறித்தும் தெளிவாய் பேசுவார். ஒன்று மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவன் தெய்வத்தின் சிநேகிதனாய் நீ மாறும்போது, தெய்வ சிநேகிதனாய் மாறும்போது நிச்சயமாகவே என்னுடைய காரியங்களை குறித்து எல்லாம் வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். அப்ப நம்ம அநாதர் அல்ல இதே பிள்ளைகளே, நம் அநாதர் இல்லை. காரணம், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்வராய் இருக்கிறார். ஆனபடியாலே தைரியமாய் பயப்படாமல் எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. நிச்சயமாவே உங்களை பலப்படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. வேத தெளிவாய் சொல்லி சங்கீதக்காரர் எப்படி சொல்கிறாரு? மனுஷன் நம்போது கண்ணியை வருவிக்கும், கர்த்தர் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்முடைய எல்லா இளமணி இப்ப வேகமாய் அல்லேலூயா உமக்கு நன்றி, நன்றி ராஜாவே. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் பார்த்தா, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா? கையை தட்டி சொல்லு, எல்லாம் கைத்தட்டு. ஓ ஜீசஸ், அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை பார்க்கிலும், ஒரு தாயை பார்க்கிலும், ஒரு சிநேகிதனை பார்க்க மேலான ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆனபடியால் தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை, நீ அநாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ திக்கற்றவள் அல்ல. உன் கூட இருக்க ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார், ஒரு தகப்பன் கூட இருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் அநாதை இல்லை. உங்களை ஆற்றி தேற்றுகிறவர், எல்லா சூழலும் கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறபடியால் சமூகத்தில் நம்மை ஒரு விஷயம் தாழ்த்துவோமாக, ஒப்பு கொடுப்போமாக. நிச்சயமாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. உங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல அப்ப நமக்கு கூட இருக்கிறார், நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஒரு தகப்பன் பேசுறது போல எல்லாம் பேசுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்து தகப்பன்மார்கள் கூட அநேக முறை எங்களை வெறுத்து தள்ளினது உண்டு. உலகத்து தாய்மார் கூட அநேக முறை வெறுத்து ஒதுக்கினது உண்டு. நேசித்த சகோதரர்கள் கூட எங்களை தள்ளி புறம்பாக்கினது உண்டு. என்னால் எங்களை நேசிக்கிற தெய்வம் எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்த நல்ல தெய்வமே, நாங்கள் உண்மை அப்பான்னு கூப்பிடக்கூடிய பெரிய பாக்கியம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களை அநாதராய் ஆக்கி விடவில்லை, எங்களை திக்கற்றவராய் விட்டு விடவில்லை. எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நேசிக்கிறபடியால், எங்களை மட்டுமாய் காத்து வருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உன்னை ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் நாளிலும் கூட நமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஏன்னா நம்மை நேசிக்கிற தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நம்ம அநாதர் இல்லை, நீ அநாதை இல்லை தேவ பிள்ளையே. தகப்பன் கூட இருக்கிறபடி எல்லாம் வாய்த்துன்னு சொல்லு. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லுங்க, உன் தேவையெல்லாம் சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிட்டு சொல்லுங்க. அப்பா,
அப்பா எனக்கு தேவை சந்திப்பீராக என்று கேளுங்க. எனக்கு உதவி செய்வீராக அப்பா. என் சூழ்நிலைகளுக்கு அற்புதம் செய்வீராக. என் நெருக்கமான சூழ்நிலை அறிந்திருக்கிறவரே அற்புதம் செய்வீராக கேளுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளையில் கூட நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை அப்பான்னு கூப்பிட்டு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்க எல்லா விண்ணப்பங்களுக்கு என் தேவன் ஆமென் ஆமென் மறுபடி தருவதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உலகத்தில் தகப்பன்மாராய் இருக்கிறவர்கள் நாவே ஸ்தோத்திரம் கேட்பதுக்கு அதிகமாய் செய்வார்கள் சொன்னா பரமபிதா நீங்கள் எவ்வளவு நன்மை செய்வீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசிரியப்பதுக்காய் நன்றி கர்த்தாவே. யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறார்களோ, கவலையோடு வந்திருக்கிறார்களோ, அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசிரியப்பீராக. குடும்ப சூழ்நிலை குறித்து, தங்கள் தேவைகளை குறித்து, தங்கள் வருமானங்களை குறித்து, கர்த்தாவே தங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை குறித்து பாரத்தோடு இதை உடைந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவன் ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ சொன்னீங்க நீங்க அநாதை இல்ல, நான் தகப்பனை போல கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்பா. அப்படி தங்கள் பிள்ளைகள் படுகிற வேதனையை கண்டு தகப்பன் மனம் இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தாவே மனம் இறங்குவீராக. இன்றைக்கு யார் யாரெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு தாவே சூழ்நிலை கண்டு நான் எப்படி தாண்டுவேன் ஆண்டவரே, இந்த எரிகோவை எப்படி நான் தாண்டுவேன், ஜோர்தான் எப்படி மறுகடப்பேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறீங்க அப்போ. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு நீங்க நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் மேல் கிருபையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாரும் ஆசிரியப்பீராக. அற்புதம் செய்வதற்காய் நன்றி. கையின் பிரயாசங்க வார்த்தைக்கு பண்ணுவதற்காய் நன்றி. பாக்கிய நன்மை உண்டாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆபிரகாமை ஆசிரியத்த எங்கள் தெய்வம் எல்லாரும் ஆசிரியப்பதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லார் வாழ்க்கையில் நன்மை பெருகட்டும், கிருபை பெருகட்டும் தாவே. ஐஸ்வர்ய சம்பளமாக ஆசிரியப்பதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தேவைகளை நிறைவாய் கொடுப்பதுக்காய் நன்றி. ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். பாகம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வாக்குத்தத்தங்கள் இயேசு நாமத்தினாலே நிறைவேறுவதற்காய் நன்றி கர்த்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஊழியக்காரன் பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன் ஐயா. ஆசீர்வாதம் அனுப்புகிறேன் கர்த்தாவே. எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா. என் மத்தியில உலாவினதுக்காய் ஸ்தோத்திரம், பேசினதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தப்பனே எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தப்பனே நம்முடைய ஊழியக்காரனாகி நான் அப்புறம் ஊழியக்காரன் ஐயா, கடை மட்டும் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் முகருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திர மகிமை அடையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பெரும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்கள் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமமாக உன் வயது திரும்ப பல வயது ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவிட ஐக்கியமும் அந்நியமும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்க எல்லாரோட வாழ்க்கையில் நிரந்தரம் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவா உங்களை ஆசீர்வாத சமாதானத்தோடும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. God bless you. God bless you. God bless you.